அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காணொளிகளை பதிவு செஞ்சு. இப்போ என்ன காணொளி அப்படின்னா, இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம், அப்படிதான் சொல்லணும். இது ஒரு ஸ்கேம் தான். இது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஊராட்சி மன்றத்தை கலாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனு செஞ்சுருந்தேன். அந்த மனுவில் நான் இந்த மாதிரி 2020 இந்த நாள் வரைக்கும் உள்ள ஆவணங்களை இந்த ஊராட்சி மன்ற காலத்தில் நான் கலாய்வு செய்யணும். அதுக்கு எனக்கு ஒரு 3 தேதி குறிப்பிட்டு எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்படி தான் எப்பவும் நான் மனு செய்வேன். அந்த மாதிரி தான் சிம்பிளான வேர்ட்ஸில் நான் ஆர்டிஐ ஆக்ட் 2005 பிரிவு 2J நான் கலாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். 10 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி நான் அனுப்பிடுறேன். எனக்கு அதுக்கு கொடுத்துருக்க பதில் இது வரைக்கும் தெரியலையே, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த பதில் என்ன அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இது யார் எனக்கு அனுப்புனதுனே பேர் கிடையாது. இதில் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திருவாடானை. இது யார் திருவாடானையில் வீடியோ அனுப்புனாங்களா இல்லை அங்கே இருக்க கிளர்க் அனுப்புனாரா, யார் அனுப்புனாருன்னே எனக்கு இதில் இல்லை. பெருநரில் மட்டும் என் அட்ரஸ் இருக்குது. ஒரு ஊராட்சியை நம்ம கலாய்வு பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஊராட்சியில் உள்ள பொது ஆவணங்களை தான் நம்ம கலாய்வு பண்ணுவோம். பொது ஆவணங்கள் தான் அங்கே இருக்க எல்லாமே. பொது அதிகார அமைப்பு தான் அது. எல்லா அரசு அலுவலகங்களுமே பொது அதிகார அமைப்பின் கீழே தான் இயங்கக்கூடியது. இந்த ஊராட்சியை நான் கலாய்வு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 7 நிபந்தனைகளை இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 7 நிபந்தனைகள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்கக்கூடிய ஆவணம் எந்த ஊராட்சி அலுவலகத்தில் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் தர சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. அதை வார்த்தையாகவே வாட்சி காமிக்கிறேனே. தாங்கள் கோரும் ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் ஊராட்சியில் பேணப்படவில்லை எனில் ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் வழங்க நிர்பந்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 81J மற்றும் 81E கீழ் பாதுகாக்கப்படும் தனிப்பட்ட மற்றும் ரகசிய தகவல்கள் வழங்கப்பட மாட்டாது. இந்த 81Jங்கிறத எல்லாருமே இப்போ மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா 81J தனிநபர் தகவல், அப்புறம் 81E ரகசிய தகவல் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் அதில் இருக்கும். இது எப்படி ஒரு அதிகார அமைப்பு, பொது அதிகார அமைப்புல ஒரு பொது ஆவணத்துக்கு எப்படி பொருந்தும்னா, இந்த பொது தகவல் அலுவலர் அவர்களே பொருத்திக்கிடுவாங்க. நீங்கள் எது கேட்டாலும் தனிநபர் தகவல், எது கேட்டாலும் 81J தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் நான் இந்த ஊராட்சி மட்டும் வச்சு சொல்லலை, ஊராட்சி கலாய்வு மட்டும் வச்சு சொல்லலை. இது நான் வந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அவங்களுக்கு அனுப்பின மனு, இதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிலையும் 81J மென்ஷன் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கே திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆன்லைனில் இருக்கக்கூடிய, ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொது ஆவணம், அதோடைய கையெழுத்திட்டு ஒப்பிட்ட நகல் தான் அங்கே நமக்கு வேணும். ஏதாச்சும் நம்ம வழக்கு தொடர்றா இருந்தாலும் அந்த மாதிரி ஆவணம் தான் வேணும். அது ஒரு தனிநபர் தகவல், அதனால அது வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்காங்க. சரி, அப்படி ஒரு பதில். அப்போ ஒரு பொது அதிகார அமைப்பில் பொதுவாக பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் அது பொது ஆவணங்கள். அந்த பொது ஆவணங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பொது ஆவணங்களை இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யார் வேணாலும் கேட்கலாம், யார் வேணாலும் நகல் எடுக்கலாம், யார் வேணாலும் அதை வைத்து வழக்கு தொடரலாம் அப்படிங்கிறதான் அதுக்கான அர்த்தம். அதை தர மறுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு தர்றதுக்கு தான் அதிகாரம், மறுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. சரி, இந்த பொது தகவல் அலுவலர் வேற என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்திலேயே ஒரு அலுவலகத்தை கலாய்வு பண்ணுறோம் அப்படின்னா முதல் 1 மணி நேரத்திற்கு கட்டணம் இல்லாமல் கலாய்வு பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கும் 1 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் வச்சு நம்ம கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். 5 ரூபாய் வச்சு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 10 ரூபா வேணுமா, 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா. அதாவது சட்டத்திற்கே உட்படாத ஒரு பொது தகவல் அலுவலர், எந்த சட்டமே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இவரே ஒரு சட்டம் போட்டுப்பார், நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு எனக்கு 10 ரூபா கொடுத்தா நான் எங்கள் ஆஃபீஸை கலாய்வு பண்ண விடுவேன். ஏன்னா அவங்க அப்பா வீட்டு காசில் கட்டினேன் ஆஃபீஸில். அதனால அவரே ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு, 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் ஒரு கேவலமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா,
நான் கலாய்வு பண்ணுறதுக்கு 7 நிபந்தனைகளை குறிப்பிட்டிருக்காரு. 7 நிபந்தனைகள். என்னடா அந்த 7 நிபந்தனைகள் அப்படின்னா, நான் கலாய்வு பண்ணுறதுக்கு எழுத்துப்பூர்வமாக 6/1 மனு கொடுத்துட்டேன். 6/1 மனு கொடுத்து இவர் டேட்டு போட்டு இந்த பதில் அனுப்பியிருக்காரு, இந்த டேட்டில் கலாய்வு பண்ணிக்கோங்கன்னு. இதில் என்ன நிபந்தனை கொடுத்துருக்காங்கன்னா, 7 நாளைக்கு முன்னாடி நீங்கள் உதவி பொது தகவல் அலுவலருக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கலாய்வு பண்ணக்கூடிய ஆவணங்களை சொல்லணுமோ. 7 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணுமா. யாருக்கு? உதவி பொது தகவல் அலுவலருக்கு. இது சட்டத்தில் இருக்கான்னு கேட்டால் சட்டத்தில் இல்லை. பொது தகவல் அலுவலர் அவர்கள் தான் உதவி பொது தகவல் அலுவலர்கிட்டேருந்து நமக்கு பதிலை வாங்கி தரணும். நமக்கு இவர்கிட்ட பேச வேண்டிய வேலையே இல்லை. நம்ம டைரக்ட் பொது தகவல் அலுவலர் தான் பேசணும். அதுதான் சட்டமும் கூட. இந்த ஒரு சூழ்நிலை எதனால வருது? பொது தகவல் அலுவலர் அவர்கள் எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல படித்த மாதிரி, ஒரே இன்ஸ்டியூட்ல ட்ரைனிங் எடுத்துட்ட மாதிரி 8(1)J 8(1)J அந்த மாதிரி பதில் கொடுக்குறது. 8(1)Jல நாங்கள் தரமாட்டோம், தனிநபர் தகவல் தரமாட்டோம், அதே மாதிரி கூடுதல் கட்டணம், இதெல்லாம் தடவை பண்ணுறாங்களான்னு கேட்டால், இந்த பொது தகவல் அலுவலரே நான் ஒரு ஊராட்சியில் கலாய்வு செய்யறதுக்கு கேட்கும்போது எனக்கு அரசு விடுமுறை நாளில் எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாரு. இந்தியா ஃபுல்லாக அந்த நாள் விடுமுறை, அன்னைக்கு நீங்கள் கலாய்க்குவாங்கன்னு எனக்கு பதில் கொடுத்துருந்தாரு. நான் அதுக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல்முறையீடு பண்ணி நான் கலாய்வு பண்ணேன். இந்த 8(1)J மென்ஷன் பண்ண காரணம் என்னன்னா, அதிகமான மேல்முறையீடுகள் நம்ம பண்றது கிடையாது. 8(1)Jல சொல்றாங்க 8(1)J தனிநபர் தகவல் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்றாங்கன்னா, பொது அதிகார அமைப்புல தனிநபர் தகவல் இருக்கான்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா இல்ல. ஒரு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு தகவலை இவங்க இப்போ ஒரு அதிகாரியோட சொத்து விவரத்தை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கேட்குறாங்கன்னா இவங்க கொடுப்பாரு, கொடுத்துதான் ஆகணும். அப்போ நமக்கும் கொடுத்துதான் ஆகணும். அவரோட சம்பள விவரத்தை கேட்குறாங்க அப்படின்னா அவர் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் கொடுத்து தான் ஆகணும், நமக்கும் கொடுத்து தான் ஆகணும். கலாய்வுக்கு அனுமதி கேட்டால் அவங்களுக்கு கொடுத்தா நமக்கும் கொடுத்து தான் ஆகணும். ஆவணங்களை பார்வையிட அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா நமக்கும் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் சட்டம். இது சிம்பிளாக நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அதிகார அமைப்புகள், பொது தகவல் அலுவலர்கள் உங்ககிட்ட 8(1)J மென்ஷன் பண்ணாங்கன்னா உடனடியாக நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கள். கூடுதல் கட்டணம் கேட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள். சட்டத்தில் 5 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. ஒரு செராக்ஸ்க்கு A4 ஷீட்டுக்கு 2 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. 3 ரூபா கேட்குறது, 7 ரூபா கேட்குறது, கலாய்வு பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா கேட்குறது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா குழம்பாதீங்க. இது சட்டத்தில் இருக்கா இல்லையான்லாம் யோசிக்காதீங்க. பொது தகவல் அலுவலர் அவர்கள் நமக்கு தகவல் கொடுக்கறதுக்காகவே அந்த ஆளை நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம். அவருக்கு தகவலை மறுக்கிறதுக்காக அவரை வைக்கல. நமக்கு மக்களுக்கு, குடிமகன்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். அவங்க அங்கங்கே சில குளறுபடிகள் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மறுக்கிறாங்க. நீங்கள் உடனடியாக மேல்முறையீடு பண்ணுங்க, குழப்பத்தில் இருக்க வேணாம். ஏன்னா நான் இப்போ இது எல்லாமே எனக்கு அதில் வந்ததுதான். இந்த மனுக்களை நான் நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். எல்லாமே ஒரு துறையை சேர்ந்தது. இது குடிநீர் வடிகால் வாரியம், இது வட்டாட்சியர், அது கோட்டாட்சியர். இவங்கெல்லாம் ரொம்ப கேவலமான பதில்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. சட்டத்தில் இல்லாதனால அது கேவலமான பதில் நான் சொல்கிறேன். இந்த பதில்களுக்கெல்லாம் நான் மேல்முறையீடு பண்ணியிருக்கேன். மேல்முறையீடுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். இதை நான் அப்படியே விட்டுட்டு முதல் மனுவோட இந்த மாதிரி சட்டப்பிரிவை மென்ஷன் பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டு போகிறதுலாம் வேலை இல்லை. நம்ம தொடர்ந்து மேல்முறையீடு பண்ணி சட்டம் நமக்கானதா, அதாவது குடிமகன்களுக்கானதா, வேறு யாருக்கானதுங்கிறதை நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். 8(1)J மென்ஷன் பண்ணாலோ கூடுதல் கட்டணம் கேட்டாலோ நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பதில் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.